Hello friends, welcome to Madras Masala Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பரோட்டா சால்னா எப்படி ஹோட்டல்ல செய்யற மாதிரி வீட்லயே சிம்பிளா ஈஸியா செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சிட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை இத சேர்த்துப்போம். and 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுவோம். இது கூட 2 பத்தை தேங்காய் இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் இது கூட ஒரு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். இதை 2 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு இலை, பட்டை, லவங்கம் இதை சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சம் சோம்பும் சேர்த்துப்போம். அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் இந்த கிரேவிக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள்னா 1 டேபிள்ஸ்பூன் போதும். அப்புறம் கறி மசாலா, சிக்கன் கறி மசாலா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சதால் நான் கரம் மசாலா யூஸ் பண்ணலை. வேணும்னா சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த மசாலாஸில் இது கூட சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பரோட்டா சால்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம சுவையான பரோட்டா குருமா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you so much for watching. Bye bye.